சாத்தானுடைய வீட்டை கொள்ளையிட வேண்டிய சபை இன்று கொள்ளையிட மறந்ததினாலே தேவனுடைய வீட்டை சாத்தான் கொள்ளையிடுகிறவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்? உங்களுடைய சபையை பாதுகாக்க வேண்டியது அந்த சபைக்கு பொறுப்பான ஊழியக்காரனுடைய வேலை. அந்த ஊழியக்காரன் சாத்தானுடைய வீட்டை கொள்ளையிட்டு அங்கிருக்கிற ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் இந்த ஊழியக்காரன் நடத்துகிற சபையை சாத்தான் கொள்ளையிட்டு கொண்டு இருக்கிறான். எவ்வளவு மாறி இருக்கிறது பாருங்கள். சபை அதிகாரத்தை பெற்றும், பட்டணத்து பலவான கட்டுகிற அதிகாரத்தை பெற்றும், பட்டணத்து அதிபதியுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கு இருக்கிற சிறைப்பிடிக்கப்பட்ட ஆத்துமாக்களை மீட்டு கொண்டு வரும்படியான அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் சபை அதை பயன்படுத்துவதும் இல்லை. சாத்தானுடைய ஏன் வீண் பிரச்சனைகளுக்கு நாங்கள் சாத்தானோட சமாதானமாக இருப்போம் என்ற ஒரு நிலையிலே சபைகள் இன்று இருக்கிறது. சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ள சபை மக்களோடு சமாதானமாக இருக்க மறந்து சண்டைபிடித்து சாத்தானோடு சமாதானமாய் ஐக்கியமாய் இருக்கிற சபைகளாய் இந்த கடைசி காலத்திலே சாத்தான் வஞ்சனை செய்து கொண்டு வருகிறான். அந்த வஞ்சனைக்குள்ள உங்களுடைய சபைகள் விழுந்து விடாதபடி சபை காக்கப்படும்படி ஆகும். திறப்பின் வாசலில் நீங்கள் நின்று சாத்தானுடைய வீட்டை கொள்ளையிடத்தக்கதாய் சபையாரை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களே சபையை நடத்துகிற ஊழியர்கள்.